என்னங்க இது? என்ன எழுதுறீங்க? டைரி. டைரியா? அதுல என்ன எழுதுவீங்க? என்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுவேன். அது மட்டும் இல்ல, நான் யார பத்தி என்ன நினைக்கிறேனோ அதையும் எழுதுவேன். ஓ, அத பார்க்கலாமா? நோ நோ, இது என்னோட பர்சனல் டைரி. என் மனசுல இருக்கிறத பூட்டி வச்சிருக்கிற சீக்ரெட் ரூம் மாதிரி. இத நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். ஆமா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருக்கா? நோ நோ, எனக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. எதுனாலும் படன்னு முகத்துக்கு நேரா சொல்லிடுவேன், அவ்வளவுதான். ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? நீங்க என்னங்க எங்க வீட்ல இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? சுத்தம், நீங்க தான் எங்க வீட்ல இருக்கீங்க. அப்படியா? பதட்டப்படாதீங்க, உட்காருங்க. என்ன நடந்ததுன்னு சுத்தமா புரியலங்க. ரொம்ப வேர்க்குது, கொஞ்சம் ஃபேன் போடுறீங்களா? ஃபேன் ஓடிட்டு தாங்க இருக்கு, பார்த்தா தெரியலையா? காத்தே வரல. எங்க வீட்ல இவ்வளவுதான் காத்து வரும். ஆமா, நீங்க எப்பவும் இப்படிதானா? இது வரைக்கும் தண்ணி அடிச்சதே இல்லைங்க. ஃபார்ம் ஹவுஸ்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்ததுதான் ஞாபகம் இருக்கு. ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? அது சரி, நடந்ததெல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்படி என்னங்க நடந்தது? இவ்ளோ நடந்துச்சா? அப்ப அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரா? ஐயோ, அண்ணன் என்ன சொல்ல போறாருன்னே தெரியலையே. அதெல்லாம் விடுங்க, பாத்துக்கலாம். எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? என்ன பேசணும்? அது நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, நான் என்ன பத்தி சொல்றேன். மாடலிங்ல பெரிய ஆளா வரணும் தான் என்னோட கனவு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அதான் ஆசை. ஸ்ருதி, 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 உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன வேணும் உனக்கு? உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? ஏன், எங்க அப்பா கிட்ட என்ன பேசணும்? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன், என்ன ஆச்சு? எனக்கு வேலை போயிடுச்சு. வேலை போயிருச்சா இல்ல வேலையில இருந்து தூக்கிட்டாங்களா? வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சரி, எதுக்கு வேலையை விட்டு தூக்குனாங்க? நீ என்ன தப்பு பண்ண? உடனே நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லாத ஸ்ருதி. வேலையில பண்ண தப்புக்கு என்ன தூக்கிட்டாங்க. ஏய், இங்க எல்லாருக்குமா வேலை போகுது? உனக்கு மட்டும் தான் வேலை போயிட்டே இருக்கு. எத்தனை வேலை இதோட போயிடுச்சு? நானும் எத்தனை வாட்டி எங்க அப்பா கிட்ட போய் நிக்கிறது. உனக்கு கொஞ்சமாவது அசிங்கமாவே இல்லையா? என் மேல எந்த தப்பும் இல்லை ஸ்ருதி. என் மேல எந்த பொறாமையில சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்கு. உனக்கு ஆட்டிடியூட் இஷ்யூ இருக்கு. எப்ப பாரு அப்பா கிட்ட பேசு, அப்பா கிட்ட பேசுன்னு. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை வச்சு வாழறதுக்கு தான் உனக்கு வக்கு இல்லைன்னா அது உன் பிரச்சனை. சும்மா சும்மா என்ன போய் எங்க அப்பா கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இருக்காத. ஏய், இந்த ஒரு தடவை மட்டும். நோ, என்ன ஆனாலும் சரி, நான் எங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டேன். இது ஈகோ பார்க்க நேரில் ஸ்ருதி. ஈகோ பாக்குறேனா? நான் ஏன் ஈகோ பாக்குறேன்? எங்க அப்பாக்கும் எனக்கும் என்ன ஈகோ? அப்ப போய் கேளு. கேட்க முடியாது. அது உன் பிரச்சனை, நீயே தீர்த்துக்கோ. ஏன் கிட்ட வந்து நிக்காத.
ப்ளூனா எல்லாருக்கும் ப்ளூ அப்படி. ம். அம்மா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? என்ன ஒரு few lakhs? few lakhs-ஆ? இன்னும் நிறைய இருக்கு ஜீவா. காரைக்குடியில இருந்து குக்கெல்லாம் வருவாங்க. ஸ்வீட் செய்யறதுக்கு தனியா, பிரியாணி செய்யறதுக்கு தனியான ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா ஆள் வருவாங்க. ஏய், எப்படி தீபாவளி கொண்டாடுவீங்கன்னு கேட்டா ஏதோ பெரிய மாநாடு நடத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பின்ன எங்க வீட்டு தீபாவளினா சும்மாவா? இந்த தடவை பாரு, நீ அசந்து போக போற. ம். நீ 1000 வடை சுட்டாலும் சாப்பிட போறது என்னவோ ஒரு வடை தானே, போட போறது என்னவோ ஒரு வேஷ்டி சட்டை. அதுக்கு எதுக்கு இவ்ளோ செலவெல்லாம்? நம்ம தல தீபாவளி சிம்பிளா இருந்தா போதுமாயா? ஷட் அப். நீ எங்க வீட்டு மாப்பிள்ள. உங்க வீட்ல எங்க அண்ணனுக்கு எப்படி தல தீபாவளி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. உனக்கு எங்க வீட்ல எப்படி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி பண்ணட்டும். மாட்டேன்னு சொன்னா நீ என்ன கேட்கவா போற? பண்ணு பண்ணு. ஹம். ஆமா மாயா, நம்மள உங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி உங்க அம்மா என்ன போனே பண்ணலையே. அம்மா நேர்ல வந்து இன்வைட் பண்ணலாம்னு இருந்திருப்பாங்க. எனிவே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ். சரி வெயிட் பண்ணு, நானே அம்மாக்கு ஃபோன் பண்றேன். எனக்கு எக்ஸைட்மென்ட் தாங்கல.